இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் முடுமுத்த பத்திரிகையாளர் திரு மணி அணிந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் கழித்து குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை தொடர்ச்சியாக அரசியலில் செய்திகளில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அதிமுக ஒரே நாளில் ஆளுநரை பார்த்து ஒரு மனுவெல்லாம் கொடுத்தாங்க. அதில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. எப்படி ஒரே நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு. 118 இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. 2 விதமாக நீங்கள் சொல்லணும். குதிரை பேரன்றது இப்போ 1/3 இருந்ததுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா தப்பிச்சுக்கலான்னு இருந்தது. 1985 to 2003 வரைக்கும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த ஆக்ட் 18 வருஷம் 1/3 வரைக்கும் ஸ்பிளிட் அலவுட். 2003 2/3 வந்தால் தான் ஸ்பிளிட்டுன்னு போச்சு. லேட்டஸ்ட் 2023 மே சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங்கில் 2/3 இருந்தால் மட்டும் போதாது, பேரண்ட் பாடி மெர்ஜருக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஏன்னா 2/3 வெளியில் தனி கட்சியாக அவங்க இயங்க முடியாது. தே ஹேவ் டு மெர்ஜ் வித் சம்படி. அப்போ தான் அது ஆன்டி டிஃபெக்ஷனில் தப்ப முடியும். பரவாயில்ல. இப்போ எல்லோரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா 2/3 இருந்தாலே போதும் தப்பிச்சுக்கலான்றாங்க. ஆக்சுவலாக கிடையாது. 2/3 வரணும். ப்ளஸ் பேரண்ட் பாடி, அதாவது அசம்பிளி எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பார்ட்டி ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு அங்கம் தான் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. அந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரண்ட் பாடி அதை என்டார்ஸ் பண்ணணும். அதை 2/3 மெம்பர்ஸ் அவங்க அதை மறுபடியும் என்டார்ஸ் பண்ணணும். அப்போ தான் மெர்ஜரே பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது 2 மாதத்துக்கு முன்னால் ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சியோட 10 எம்பிஸில் 7 பேர் வெளியில் மெர்ஜானதை ராஜ்யசபா சேர்மன் ஏற்றுக்கிட்டார் மெர்ஜர்ன்ட்டு. ஆக்சுவலாக அது ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இட் அட்ராக்ட்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் பிகாஸ் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் வெரி கிளியர். பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணணும். அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பேரண்ட் பாடி, அவர் அப்ரூவ் பண்ணல. அவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு. அதே தான் இப்போ சிவசேனாவில் பால் தாக்கரேயோட சிவசேனாவில், உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவில் 9 பேர்லேருந்து 6 பேர் வெளியில் போய் லோக்சபாவில் இவர் ஷிண்டேவோட கட்சியோட சேர்ந்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். பட் நடைமுறையில் அப்படி தான் போகுது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ் லா. அதை மீறி தான் இவங்க இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஃபேக்ட்டுக்கு நான் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன். இப்போ 25 பேர் வெளியில் வந்தாங்க 47 பேரில். ஆக்சுவலாக 32 வந்திருக்கணும். 32 வந்தாலும் பேரண்ட் பாடி எடப்பாடி அப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அட்லீஸ்ட் 32 வந்திருந்தால் ஆம் ஆத்மி மாதிரி ஷிண்டே சிவசேனா மாதிரி அது மெர்ஜாக இருப்பான். அதுவும் இல்லை. அப்போ அந்த முயற்சி கைவிடப்பட்டது, அபார்ட்டட். அதுக்கு பிறகு நியூ ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க, ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் அபிஷேக் சிங்வி சொல்கிற மாதிரி ரெசிக்னேஷன் இஸ் ரெசிக்னேஷன். அதை நீங்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் உள்ள அந்த டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. எ பர்சன் கேன் ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அல்லது நீங்கள் அவன் காசு வாங்கிட்டு தான் ரிசைன் பண்ணான்றதை ப்ரூவ் பண்ணணும். ஜேஎம்எம் கேஸில் நரசிம்மராவ் 93 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சப்ப ஒரே நாளில் 4 எம்பிஸை விலைக்கு வாங்கினாங்க. அவங்களோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஆதாரமாக வச்சு தான் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணி, இன்ஃபேக்ட் நரசிம்மராவ் தோற்ற பிறகு தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ ஃபார்மலி சிபிஐ அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரே நாளில், பட் இமீடியட்டாக தி வாஸ் லெட் டவுன் ஆன் பெயில். நரசிம்மராவே ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னா. நான் இப்போ குதிரை பேரன்னு சொல்லும்போது ஏடிஎம்கேல இப்போ 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பக்கம்னும் போது புதுசாக ஒரு இஷ்யூ கிளம்புது. யாரோ சம் இண்டிவிஜுவல், நமக்கெல்லாம் தெரியும் அவரை, திருநாவுக்கரசு, நம்ம கூடலாம் டிவிலெல்லாம் பேசியிருக்காரு. அவர் பேரம் பேசினார்னு ஒரு 9 பேர் இன்க்ளூடிங் இஸ் டிரைவர் வாஸ் அரெஸ்டட். அதில் செந்தில் பாலாஜியும் ஒரு பிரதரும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவங்க தான் அதை இன்ஜினியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் இந்த மீன் டைம் கவர்னர்கிட்ட டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போய் ஹார்ஸ் ட்ரேடிங்கு இதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. டு மீ பர்சனலி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒத்துப்பீங்களோ ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ரெசிக்னேஷனை ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஹார்ஸ் ட்ரேடிங்கிற ப்ராடர் கான்செப்டுக்குள்ளே நீங்கள் ரெசிக்னேஷனை கொண்டு வரவே முடியாது. இப்போ ஒரு 5 பேர் வெளியில் இப்போ அந்த 25 பேர் வெளியில் வர்றதுக்கு பதிலாக 32 பேர் வெளியில் மெர்ஜா இருந்தால் அது ஹார்ஸ் ட்ரேடிங். ஏன்னா நீ நின்னது ஏடிஎம்கே சிம்பலில், பட் சட்டத்தோட ஓட்டையை பயன்படுத்திட்டு நீ வெளியில் போகிறலாம். இங்கே அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணும்போது நோபடி கேன் ப்ரிவெண்ட் எனிபடிஸ் ரெசிக்னேஷன். நாளைக்கு மக்கள்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம், அங்கே நீங்கள் தோக்கடிக்கணும். இது ரொம்ப சிக்கனிங்கான ஒரு விஷயங்க. அதாவது இதோட ஜோசப் விஜயோட கட்சி ஒரு சந்தேகம் இருக்குது, நான் கேட்டுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே வந்துருங்க. இப்போ உங்கள் ரிசைன் பண்ணுறதை நம்ம ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்ல முடியாது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால்
இந்த 6 பேர், இந்த ரிசைன் பண்ணியிருக்க இந்த 6 பேரும் இதுக்கு முன்னாடி கிராஸ் ஓட்டு ஒன்று பண்ணாங்கல்ல, ஆமாம் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது தானே. ஆமாம் நேச்சுரலி இவங்க ஆக்சுவலி அதை தானே ஹார்ஸ் ட்ரேடிங் இது பண்ணுறாங்க. அந்த கிராஸ் ஓட் பண்ணதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ரெசிக்னேஷன் வருது. ஓகே So அந்த இடத்துல ஹார்ஸ் ட்ரேடிங் இடத்துக்குள்ள வந்து இதை கொண்டு வரப்படுது. அப்படி இதை கொண்டு வர முடியும் தானே. இப்போ அந்த 25 பேரோட கேஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 15 நாளைக்குள்ளே கண்டவுன் பண்ணலாம். இப்போ லீடர் ஆஃப் த பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணால் மற்ற 21 பேர் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்க மன்னிக்கப்பட்டார்கள். நான் அதுக்கு பிறகு ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. நான் இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து திஸ் இஸ் அ பர்செப்ஷன். நான் சொல்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ளே ரெசிக்னேஷன் வராது. ஐ டூ அக்ரி தட் ஜெயலலினி இது ரொம்ப அசிங்கமான விஷயம். ஜெயலலினி நான் வந்து இது ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே ரெசிக்னேஷன் வராதுன்னு சொல்கிறது கான்ஸ்டிடியூஷனலி லீகலி. பட் திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதனால தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஏன் எவ்வளோ தான் நீங்கள் லூப் ஹோல்ஸ் வச்சாலும் ப்ளக் பண்ணாலும் லூப் ஹோல்ஸ் வச்சு உடச்சிக்கிட்டே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் சொல்யூஷன்ஸும் நீங்கள் கொடுக்க முடியாது. 1/3 2/3 ஆக்கினாங்க. 2/3 பிறகு உடச்சிக்கிட்டு போகிறான்னு நீ பேரண்ட் பாடியோட பர்மிஷன் வேணும்னாங்க. யாரை எதிர்த்து போகிறீங்களோ அவங்ககிட்ட பர்மிஷன் எப்படி பண்ண முடியும்? அப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து ரெசிக்னேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், எ பர்சன் கேன் ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எனக்கு பிடிக்கல, அவன் ஒரு டிசிஷன் எடுக்கலாம், எனக்கு பிடிக்கல. ஆஃப்டர் ஆல் ஐ எம் கோயிங் டு த பீப்புள். நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட். அந்த 25 பேர் வந்து ஓப்பனாக அவங்க விப்பை டிஃபை பண்ணுறாங்க. டிஃபை பண்ணதோட கான்சிக்வன்ஸ் வந்து 4 பேர் வந்து ரிசைன் பண்ணுறான். ரிசைன் பண்ணதோட கூட அவன் வந்துருக்கலாம். 4 பேரும் போய் செக்ரட்டேரியட்லி அங்கே பார்ட்டியில் சேர்றான். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பேர் சேரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து ஒரு கேப் கொடுத்து தான் போய் சேர்றாங்க. நவ் ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து ரெசிக்னேஷன்ஸுக்குள்ளே வராதுன்றது தான் என்னோட பாயிண்ட். பட் டிஎம்கே இந்த அட்டம்ப்ட் பாட்ச்டப் அட்டம்ப்ட், ஒரு ஃபெயில்டு அட்டம்ப்ட், ரொம்ப அமச்சூரிஷாக இருக்குது. அது இவங்க பண்ணாங்களா பண்ணலையான்னு நமக்கு தெரியல. அதான் 9 பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னா பிரைம் ஃபெசை கேஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் ஏன் தப்பிச்சு போனோம்? தே ஷுட் ஃபேஸ் த லா. ஏன்னா நீங்கள் ஒரு விஐபி, ஒரு முன்னாள் மந்திரி, இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏ வந்து இன்னும் தலையை வாங்கிட போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அவர் ஏன் அண்டர் கிரவுண்டில் போகணும்? ஸோ கவர்னர்கிட்ட போய் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் ஜாயிண்ட்டாக ஒரே நாளில் போனது. இதில் குரூப்பில் டூப்பு மாதிரி பிஜேபியும் போய் நிற்குது உள்ளுக்குள்ளே. உங்களுக்கு வந்து நோபடி டேக்ஸ் பிஜேபி சீரியஸ்லி. ஏடிஎம்கே இஸ் த அஃபெக்டட் பார்ட்டி. ஜெயலலினி செங்கலாக அது உருவின்னு இருக்கார் விஜய், ஜோசப் விஜய். டிஎம்கே வந்து கவுண்டர் அட்டாக். இது வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆனால் கட்சிக்குள்ளே சம்படி இஸ் இன்வால்வ்டு சம்திங். அது தலைமையோட ஒப்புதலோட பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதில் கவர்னரால் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. இன்னொன்று, யார் இந்த கவர்னர்? பிஜேபியோட ரெப்ரஸன்டேட்டிவ். இன்றைக்கி டிஃபெக்ஷனோட தாயை பிஜேபி தான் கொத்தா தூக்குறான். இங்கேயாவது ரெசிக்னேஷனுங்க, அங்கே அப்படியே போய் சேர்றான் அவங்களுக்கு வந்து. ஆகவே திஸ் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதை வந்து மாரல் ஆஸ்பெக்டில், பப்ளிக் பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இதோட ஜோசப் விஜய் அவருடைய கட்சி இதை ஸ்டாப் பண்ணணும். லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். 1 பை எலெக்ஷனு, ஒரு தொகுதி அவர் நின்று ஜெயிச்சது, மிச்சம் 6 பை எலெக்ஷன். இதோட இவங்க இந்த 6 ரெசிக்னேஷன்ஸோட நின்றுக்குச்சுன்னா கட்சிக்கு நல்லது. இல்லைனா வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெசிக்னேஷன்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங்குள்ளே வராதுன்ற கான்செப்ட் வந்து அது ப்ரீச் ஆகும். மக்கள் மத்தியில் கெட்ட பேர் தான். இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு குட்வில் இருக்குது. ஒரு 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணாலும், இவங்களுக்கு எதிராக சொன்னாலும் மக்கள் மத்தியில் எடுப்படாது. பை எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க, 7 சீட்டில் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட தே வில் ஸ்கிராப் த்ரூ. இப்போ அவங்களோட ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து 118 வேணும், 107 இருக்குது. இந்த கேப்பை எவ்வளோ நேரோ டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு 5 சீட்டு ஜெயிச்சா கூட சம்வாட் தே மே ஃபீல் ரிலீஃப். அது இல்லைன்னா இந்த நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது நின்று தான் ஆகணும். உங்களுக்கு வந்து இது நல்லதில்லை. இட்ஸ் சார்ட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தான். அட் த சேம் டைம் டிஎம்கே பண்ணுறதும் அட்ரோஷியஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, டே 1லேருந்து முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவர், இந்தியாவோட மூத்த தலைவர்களில் ஒருவர். அவர் 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துருன்னாரு. இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஒரு கல்யாணத்தில் பேசும்போது, எந்த நேரமும் அரசு கவிழும், திமுக தொண்டர்கள் தேர்தலுக்கு தயாராகணுன்றாரு. அப்போ அவங்க தலைவரே அப்படி பேசும்போது, கிரவுண்டில் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு போது, இதை நம்ம எப்படி வந்து பொருத்தி பார்க்காம இருக்க முடியும்? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், ஏன் டே 1லேருந்து சந்தேகம் வருதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜயோட பதவியேற்பு விழாக்கு போகல. அவர் போயிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் பதவியேற்பு விழாக்கு எடப்பாடி வந்தார். இல்லை, ஓபிஎஸ் மட்டும்தான் வந்து. எடப்பாடி வந்தாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம். ஓபிஎஸ் தான் வந்து. எடப்பாடி வரல, ஓபிஎஸ் தான் வந்து. இனிமேல் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த டீ சாப்பிட்ற அந்த விஷுவல் எனக்கு தெரியுது. எனக்கு நீங்கள் சொன்னது ஞாபகம். ரவுண்ட் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸ்பீக்கர் இருப்பார், இவங்க இருப்பாங்க, பழைய ஸ்பீக்கர் தனபால் இருப்பார்.
எனவே வாட் எவர் இட் இஸ் வந்து நீங்கள் பதவியேற்பு விழாக்கு முதலமைச்சர் போயிருந்திருக்கணும். போகாதது ஓகே, அதையும் நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு போகிறேன்னா அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கவுந்துரும் எங்கே போனாலும் கல்யாண வீட்டில் போய் தினம் கல்யாண வீட்டில் இப்போ அப்பா பேசினாரு, மகனும் பேசுகிறாங்க. நீங்கள் போய் கவுந்துரும்னு பேசும்போது நான் வாட் பெர்செப்ஷன் இட் வில் கிவ், அது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கீழே அனுப்போம். நீங்கள் வந்து யூ வாண்ட் டு டாப்புல் த கவர்மெண்ட்டுன்னு தான் அனுப்போம். அதனோட விளைவு தான் இது. யார் செஞ்சாலும் தப்பு ஜெயலலிதா, நீங்கள் வந்து ஆள் பிடிக்கிற வேலையை யார் செஞ்சாலும் தப்பு. வி ஷுட் நாட் என்கரேஜ் இட். அது கழிச்சிட்டு எலெக்ஷன் வைங்க. இல்லை 107 சீட்டை வச்சு ஆண்டுட்டு ஐ திங்க் ஒரு ஸ்ப்ளெண்டட் ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் மிஸ் பண்ணாருன்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுறேன். அதாவது வந்து 107ன்றது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தாலும் ஒரு அரகன்ஸ் வந்துடும். 10 சீட்டு குறைஞ்சிருந்தாலும் எதிர்கட்சியாக உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப டெலிகேட் நம்பர், விட்டுட்டும் போக முடியாது. இன்னொரு தடவை வச்சா இவ்வளோ வருமானம்லாம் தெரியாது எலெக்ஷனில். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 108 சீட்டு கையில் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பாலிசி, இதுதான் வந்து செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான். இதுதான் நாட்டுக்கு நாங்கள் மக்களுக்கு இவ்வளோ செய்ய போகிறோம். ஆதரிக்கிறவங்க ஆதரிங்க, கவுக்கர்னா எந்த நேரம் வேணால் கவுத்துக்கோங்க. நாங்கள் எந்த விதத்துலையும் தவறான வழிக்கு போக மாட்டோம். ஒருத்தர் கூட நாங்கள் இழுக்க மாட்டோம். எதிர்கட்சியாக உட்காரோம், யாரும் ஃபேஸ் பண்ண முடியலன்னா நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். நாங்கள் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ணுவோம். எங்களை ஆதரிப்பவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் போய் ஆள் பிடிக்க மாட்டோம், முடிஞ்சால் கவுத்துக்கோங்கன்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இவங்களை கவுக்குற தைரியம் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எம்எல்ஏவும் இந்த 2 பெரிய கட்சிகளை 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி ஜெயிச்சது தாவேக்கா. அதில் சிலர் செலவு பண்ணாங்க, நான் மறுக்கல. மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து செலவு பண்ணாமல் ஜெயிச்சவங்க. அந்த கார்டு அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் வந்து ஒரு சராசரி அரசியல்வாதியாக தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டார். அங்கே டிடிவியோட எம்எல்ஏவை இழுத்ததெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். அது ஓப்பன் ஹார்ஸ் ட்ரேடிங். ஸ்டில் அது வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட் இருக்குது தானே செய்யுது. அது ஹார்ஸ் ட்ரேடிங் தாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவன் கையெழுத்து போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கணும், எப்படி வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் ரெசிக்னேஷன்ஸை ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்ல மாட்டேன். பட் டிடிவி விஷயத்தில் நீங்கள் பண்ணது ஹார்ஸ் ட்ரேடிங், அது அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணணுன்ற பயம் வருது உங்களுக்கு வந்து. இல்லை அது இயல்பாக வந்து இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஷார்ட் இருக்குது, அதுலேயும் வந்து கூட்டணி கட்சிகள் நம்பி ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு போக முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு புது விஷயம். அப்படிங்கும்போது நம்மளே வந்து நிறைய முறை இதை பேசியிருக்கோம். இந்த ஆட்சி வந்து நித்தியகண்ட பூர்ணாயுஸ் தான் இந்த நம்பர் அப்படின்றது. ஸோ அந்த இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி இயல்பாக இல்லைங்க ஜெயலலிதா, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் காங்கிரஸோ ஐயுஎம்எல்ஓ விசிகாவோ லெஃப்டோ சத்தியமாக கவுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் 3 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட் ஓடும். ஏன்னா யாருமே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. இன்னொரு முறை எலெக்ஷன் வந்ததுன்னா அன்சார்ட்டட் டெரிட்டரி, யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. காசு பணத்தாலெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்றதை இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்குது. இன்னொன்று எம்பிசி மந்திரியாக பதவி ஏற்ற காங்கிரஸோ ஐயுஎம்எல்ஓ விசிகவோ அந்த லக்ஸுரியை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து புலிவாலை பிடிச்சவங்க. அதை தான் மந்திரி பதவின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இனிமேல் எந்த காலத்தில் உங்களுக்குலாம் மந்திரி பதவி கிடையாது. தேர்தலுக்கு தயாராகுன்னு சொன்னவங்களும் தேர்தல் சந்திக்க தயாராக இல்லைன்றதான் 100% அவங்களும் தயாராக இல்லைங்க. ஸ்டாலின் சொல்லுவாருங்க, தேர்தலை சந்திக்கலாம். கட்சிக்காரன் ஒருத்தவங்க கூட தயாராக இல்லைங்க. யாருக்கிட்ட காசு இருக்குது? ரெண்டாவது நீங்கள் கூட்டணி எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்து 59 தான் சார் ஜெயிச்சிங்க. இன்றைக்கி எல்லா கட்சியும் அவங்க இருக்காங்க, விஜய் கூட இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் ஜெயிப்பீங்க? ஆகவே சூசைடு பாலிடிக்ஸ் அது. அவர் அதை பேசாமல் இருந்திருக்கலாம். நான் திரும்ப அவங்களுக்கு திமுக நண்பர்களுக்கு சொல்கிறது தான், 6 மந்த்ஸாவது நீங்கள் அமைதியாக இருங்களேன். நீங்கள் குறைகளை சுட்டி காமிங்க, கவர்மெண்ட்டில் நடக்கிற தவறுகளை அது நீங்கள் பேசுங்க. கவுந்துருன்ற வார்த்தை ஏங்க உங்கள் வாயிலேருந்து வருது? அது தே ஷுட் நாட் ஹவ் செட் அது. ஆனால் அவங்க தொடர்ந்து இப்போ நேற்று கூட உதயநிதி ஏதோ கல்யாணத்தில் போய் கவுந்துருன்றாரு. எதுக்குங்க இது உங்களை வந்து மேலும் மேலும் கீழே தள்ளும். நாளைக்கு ஏடிஎம்கேலேருந்து எக்ஸோடஸ் வர மாதிரி டிஎம்கேலேருந்து எக்ஸோடஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னெலாம் சொல்லாதீங்க. பவர் கையில் வந்ததுன்னா யார் வேணால் எந்த எல்லைக்கும் போவாங்க. அண்ட் நீங்கள் வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க். இப்போ இவ்வளோ தூரம் நடக்குது இல்லை, அப்போ அவங்களுக்கும் பவர் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க பவர் கையில் இருக்கும்போது இப்போ இந்த ஆள் பிடிப்புற வேலையெல்லாம் நடந்து 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தனை தூக்கி உள்ளே வைக்க முடியுமா? அது இந்த மாதிரி கேஸில் சம்திங் ஹஸ் ஹேப்பன். அது என்னமோ எவன் பண்ண வேலை யாருன்னு தெரியல. தலைமைக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஸ்டாலின் சம்மதத்தோடு நடந்ததா, சம்மதம் இல்லாமல் நடந்ததா? நான் வந்து இதுக்கெல்லாம் ஸ்டாலின் சம்மதிச்சிருப்பார் நான் நம்பலை. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் வந்து அற்பத்தனமான வேலை. இது வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சுன்னா ரொம்ப கட்சி கெட்ட பேர். அதனால் அவர் ஸ்டாலினோட நாலேஜுக்கெல்லாம் இது போயிருக்காதுன்றது தான் என்னுடைய அசம்ஷன். நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அவருக்கு இதெல்லாம் போயிருக்காது. அப்படின்னா எடப்பாடி கவர்மெண்ட் வந்தப்போ கவுக்குறேன்னா அவங்க கவுத்துருக்கலாம். அப்பயே கூட அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யலை. ஆள் பிடிக்கிற 10 நம்பர் தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஆமாம், ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யலை. அவங்க அப்படி இருக்கும்போது இப்போ போய் எதுக்கு இதை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது யார் பண்ண வேலை என்னன்னு தெரியல நமக்கு. ஒரு வேளை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ரெசிக்னேஷன்ஸை நம்ம ஹார்ஸ் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த வார்த்தை வந்து மறுபடியும் இங்கே புழங்க ஆரம்பிச்சிருக்குன்னா
மொத்தமாக வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த விசாரணை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு தெரியாதுங்க. அது வந்து இப்போ நீங்கள் இங்கே கிரிமினாலிட்டி எங்கெங்கே வருது? நீங்கள் கேஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, கேஸே இல்லை இதில். ஹார்ஸ் ட்ரேடிங் நீங்கள் யார் வேணால் கத்தலாம் ஜெயலானி. நீங்கள் வந்து இந்த கோர்ட் ஆஃப் லா நீங்கள் வந்து ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஆர்டர் பண்ணணும், அவங்க சத்தியமாக பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஜெனரல் கன்சென்ட்டை எடப்பாடி ஸ்டாலினே வந்து செந்தில் பாலாஜி கேஸில் வித்ரா பண்ணிட்டார். மோடி நினச்சா கூட சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண முடியாது. ஒன்லி அ கோர்ட், ஐதர் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட். அதில் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுன்ற முடிவு ஹை கோர்ட் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கணும். இல்லை, நான் வேற ஸ்டேட்டுக்குன்னு சொல்லலை, நான் சிபிஐ விசாரணை தான் மாநிலத்துக்கு வெளியே இருக்கிற விசாரணை அமைப்பு அதை தான் சொல்ல வரேன். சிபிஐ விசாரணைன்னு எடுத்துக்குவாங்களேன், சிபிஐ விசாரணையை ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணலாம். மெட்டீரியல் என்னங்க இருக்குது? ஏங்க டிவியில் பேசுறது, டிபேட்டில் யூடியூப்பில் பேசுறது, 4 பத்திரிகையில் அகப்பொரு பத்திரிகையில் எழுதுறது, கிசி எழுதுறது, டீ கடை பெஞ்சில் எழுதுறது, சங்கர் லால் ராங் கால், இதை வச்சுலாம் வந்து கோர்ட்டெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணணும் நீங்கள். அதுவும் இந்த மாதிரி கேஸில் வந்து கோர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸாக இருப்பாங்க. ஜேஎம்எம் கேஸில் வந்துங்க உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஹவாலா பணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவுட் சைட் த கண்ட்ரி கொண்டு போக முடியாது. அதில் வந்து மாட்டினான் ஜெயலலிதா 91-96 மாட்டின மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பதுக்கிறது எல்லாம் அவ்வளோ கஷ்டம். அப்போ எல்லாமே வந்து நம்ம ஃபிசிக்கல் மணியாக தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து பிஸ்னஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து கரப்ஷன் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லா ஸ்டேட்லேயுமே, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மந்திரிங்க, எம்எல்ஏங்க, ரூலர்ஸ் வாங்குகிற பணன்றது 48 ஹவர்ஸுக்குள்ளே அவுட் சைடு த கண்ட்ரி போயிடுது, மெட்டலில் கன்வெர்ட் ஆகிடுதுன்றாங்க. ப்ரூவ் பண்ணுறதே கஷ்டம் யாராக இருந்தாலும். அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை அஸ்யூமிங் தட் தெர் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங், ஒரு கற்பனையாக வச்சுப்போம், ஒருத்தனும் கை நீட்டிலாம் வாங்க மாட்டாங்க, அவுட் சைட் த கண்ட்ரி போயிடும். ப்ரூவே பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் சில பேரெல்லாம் கூட்டு வந்து 10 சீட்டு ஒரு ராஜ்யசபாலாம் கொடுத்தீங்களா? அவங்களாம் எப்படி வந்தாங்க? சில பேரெல்லாம் திடீர்னு அலையன்ஸ்குள்ளே வந்தாங்கல்ல, அது என்ன பேர்? அது டாங்கி ட்ரேடா? அங்கே எப்படி மணி ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? அதை மாதிரி தான் இப்பயும் ஆயிருக்கும். நீ அப்பயே அப்படி ஆகுதுன்னா இப்போ இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கும். நீங்கள் எந்த கோர்ட் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க ஒரு எவிடன்ஸுமே இல்லைங்க. இல்லை, இப்போது ஹார்ஸ் ட்ரேடிங்கிறதுக்கு வந்து பணம் மட்டும் கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு வேறு என்னது வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு வைகோ பேசுறது திமுக அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன், தட் மீன்ஸ் திருப்பி நான் உங்களுக்கு சீட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறேன், பதவி கொடுக்குறது அப்படின்றதே வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்குள்ளே வந்துருந்தானே. இல்லை, இங்கே தான் வந்து பிரச்சனை வருது. அங்கே வந்து இப்போ மயிர்பிளக்கும் வாதங்கள் நடக்கும் நீதிமன்றங்களில். வைகோவே அடுத்த நாள் மாற்றி சொல்கிறாரு. இன்னொன்று, வைகோ சொன்னதுக்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கிடையாது. சிஎம் சொன்னார்ன்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ்? அட் த எண்ட் ஆஃப் த டே ஜோசப் விஜய் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இஸ் த சீஃப் மினிஸ்டர். கோர்ட்டில் போய் நீங்கள் சிஎம்க்கு எதிராகலாம் கேஸ்லாம் நோட்டீஸ் கூட ஆர்டர் பண்ண முடியாதுங்க. நோட்டீஸ் யாருக்கு ஆர்டர் பண்ணுவீங்க? செக்ரட்டரிக்கு தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா 2 கேஸ் என் மேலே போட்டாங்க, டெஃபமேஷன் கேஸு. ரிப்ளை ஃபைல் பண்ணும்போது ஜெயலலிதா பண்ண மாட்டார் வக்கீல், செக்ரட்டரிக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அது வந்து. இன்னொன்று, ஸ்பீக்கருக்கு வந்து கோர்ட்டெல்லாம் ஆர்டரே பண்ண முடியாதுங்க. முடிங்கன்னுவாங்க. ஒரே ஒரு கேஸ், மணிப்பூர் கேஸில் 4 வருஷம் பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அண்டர் 142 தான் வந்து பண்ணான். 142ல் பண்ணுறதுல இருக்க உங்களுக்கு தெரியும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அது சைட்டேஷனாக நீங்கள் கேஸ்லா கிடையாது, அது அந்த கேஸுக்கு போகிறது. அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே கேஸ்லா, அது வந்து சட்டம், எக்ஸப்ட் அண்டர் 142. அது அந்த கேஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்பெஷல் கேஸ் மட்டும், அது ஸ்பெஷல் கேஸ். அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான். அது அதை நீங்கள் சைட்டேஷனாக காமிச்சு எங்கேயும் எந்த ஆர்டரும் வாங்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் அ கேஸ் லா, அன்லைக் அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இங்கே அந்த மாதிரி இப்போ ஸ்பீக்கருக்கு எதிராக, ஜேசிடி பிரபாகரனுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் இன்னொன்று சொல்கிறாரு கிளவராக, இந்த 4 பேர் தகுதி நீக்கம் என்னுடைய பரிசீலனையில் இருக்கின்றாரு. எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம். அசம்பிளியே முடிஞ்சு போயிடும். தெலுங்கானாவில் அப்படி தான் ஆச்சு, ஆந்திராவில் அப்படி தான் ஆச்சு. சந்திரபாபு கவர்மெண்ட்லையும், ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்லையும், கேசிஆர் கவர்மெண்ட்லையும், நாட் சந்திரபாபு, ஜெகன் ரெட்டி கவர்மெண்ட்லையும், கேசிஆர் கவர்மெண்ட்லையும் அப்படி தான் ஆச்சு. டென்யூரே முடிஞ்சு போச்சுங்க. யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது? அவன் தோத்தே போட்டான், இல்லை ஜெயிச்சு போயிட்டான். மேலே ஜெயிச்சு போனான்னா அந்த டென்யூருக்கு தான் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு. ஸ்பீக்கரை இந்த விஷயத்தில் கோர்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், எத்தனை கவர்னர்கிட்ட போய் பிரசிடென்ட் இருந்தாலும் வேர் இஸ் த மெட்டீரியல்? என்ன மெட்டீரியலை கையில் வச்சுட்டு பேசுகிறீங்க? அங்கே ஓட்டு போட்டான், இங்கே வந்தான், இங்கே இவனை பார்த்தான். அவங்க பண்ண ஒரே தப்பு இந்த செக்ரட்டேரியட்லேயே போய் சேர்ந்தது. அது அடுத்த 2 பேர் பண்ணல உங்களுக்கு வந்து. அதனால் மெட்டீரியலே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண. ஆமாம், மெட்டீரியலே டிஎம்கேக்கு, அது ஏடிஎம்கே தான் அஃபெக்டட் பார்ட்டி. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. கட்சி வந்து அவர் கையை விட்டு
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் போயிட்டுருக்குது. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த 9 பேர் மாட்டி செந்தில் பாலாஜி பேர் அடிப்படுறதால அவங்க வந்து தே வாண்ட் டு ரிவர்ஸ் த டேபிள். அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன ஹார்ஸ் ட்ரேடிங்னு நீங்கள் யாருக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் அ கேஸ். 9 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், பார்த்துருக்கான், 3 கோடின்னு இருக்கான், அதாவது வந்து 2 ஸ்டார் ஹோட்டல்ஸில் உட்காந்து பேசுறது, ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ் அ பிரைம ஃபெசே கேஸ். ட்ரையலில் நிற்குதா இல்லையான்றது வேறு. ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் இருக்குது, ஹார்ஸ் ட்ரேடிங்கை டிஎம்கே பண்ணிச்சுன்னு. இவங்கக்கிட்ட எந்த கேஸுமே இல்லையே. ஆஃப்டர் ஆல் தேவ் ரிசைன்ட் அண்ட் கான். இன்னொன்று, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன் வந்து நான் வந்து இப்போ டிடிவி கேஸ்லேயே உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு டிடிவிக்கும் அப்போசிஷனுக்கும்? பர்டிகுலர் எம்எல்ஏ வந்து நான் ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லை என்ன பண்ணலன்றாரு அவர். அப்போ தேர் எண்ட்ஸ் த மேட்டர் இல்லை உங்களுக்கு. இதுதான் இதில் இருக்க சிக்கல். எவ்வளோ பேசுனீங்கனாலும் ஜெயலலினி, அடிப்படையில் இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. தட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. இது இப்படியே தான் ஓடும். இதை பொலிட்டிக்கலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க இல்லையா, இதனால இது ஒரு பொலிட்டிக்கலி இது என்ன இஷ்யூவை கிரியேட்? எதுங்க விஜயபாஸ்கர்கள் போனது சார், இது ரொம்ப இம்மாரல் சார். இது தட் பர்டிகுலர்லி விஜயபாஸ்கர் கேஸ் அன்அக்செப்டபிள். அதாவது சோவோட ஒரு நாடகம் வரும், யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு. அதுதான் உண்மை. யாருக்கும், திமுக, அண்ணா திமுக, தாவேகா, XYZ, யாருக்கும் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஷேம்லெஸ். இவங்களுக்கெல்லாம் பவர் தான் வேணும். நம்ம வந்து மக்கள் வந்து இதில் பலிகடை ஆக்கப்படும். தூய சக்தி நீ சொல்லிவிட்டு அவர் மேலே வெறும் கரப்ஷன் கேசஸ் இருந்ததுன்னா கூட ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லா பெரும்பாலான அரசியல்வாதி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பட் இஸ் ஃபேஸிங் எ குட்கா கேஸ், ட்ரக் கேஸ். அதாட்டும் சிபிஐ சார்ஜ் ஷீட்டட் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தூய சக்தின்னு பேசிட்டு நீங்கள் அவரை கூட்டின்னு வந்து உள்ளே சேர்க்குறீங்க. இது என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்? எப்படி இது நம்ம எந்த விதத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நியாயப்படுத்த முடியும்? அப்போ பவர் வேணும் எனக்கு, அதுக்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம். அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணணும். 11 சீட் எனக்கு குறையுது, அதை நான் நேரோ டவுன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இட்ஸ் ஹைலி அன்அக்செப்டபிள். இது நடந்திருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பட் கிரவுண்டில் போய் எலெக்ஷன் வரும்போது அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஜெயிச்சு வராருன்னா எல்லா பாவமும் கழுவப்படுது. தோத்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சது நல்ல தீர்ப்பு. டு பி ஃப்ராங்க் வித் யூ, 7 பேரில் ஒருத்தர் தோற்று 6 பேர் ஜெயிச்சா கூட லெட் த கவர்மெண்ட் ஹேவ் சம் ஸ்டெபிலிட்டி. பட்டு இப்படிப்பட்டவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்சி மாறி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஹீனியஸ் கிரைம்ஸை எதிர்கொள்கிறவங்கள வந்து கன்விக்ஷன் வரணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்விக்ஷன் ஆகலைன்றாங்க. சார், சில சார்ஜஸில் வெறும் கரப்ஷன் கேஸ்னால் அது சொல்லலாம். பட் ட்ரக் கேஸில் இட்ஸ் அ ட்ரக் கேஸ் இல்லையா? குட்கான்றது என்ன? வாட் இஸ் இட்? அப்போ அதில் வந்து கன்விக்ஷன் வரணும். அலோவ் பண்ணுறது கரப்ஷன் பண்ணான்றது தானே சார்ஜ் சார். அது கீழே போய் பார்க்குறேன். அதில் கரப்ஷனை கூட பண்ணிக்கலாம். எதில் கரப்ஷன் பண்ண? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரக் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதுக்கு வந்து அந்த எடப்பாடி பீரியடில் போடப்பட்ட அந்த விதைகள் தான் ஒரு காரணம். அதுக்கு பிறகு ஸ்டாலின் பீரியடில் அது நல்லா வளர்ந்தது. இந்த கவர்மெண்ட்டால் அதை இப்போ சமாளிக்க முடியல. ஏன்னா வந்து நல்லா என்ட்ரன்ச் ஆகிருக்காங்க. இதுதான் அந்த கேஸ் உங்களுக்கு வந்து. அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் குட்கா குடோனை ரைடு பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூக்கும் ரைடு பண்ணுறான். அதில் டைரி கிடைக்குது. டைரியில் பார்த்தா விஜயபாஸ்கர், மந்திரி பிவி ரமணா, கமிஷனர் ஜார்ஜு, அப்புறம் டிஜிபி அந்த ராஜேந்திரன், 2 டிஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ்டுங்க. ஏன்னா நாடா சுடுகாடா இது? எதில் திருடுறதும் ஒரு விவஸ்தை இல்லை உங்களுக்கு. அப்போ தீஸ் ஆர் ஆல் வந்து ஹீனியஸ் கிரைம்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து மனித குலத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்னு ஒரு பக்கம்னா ட்ரக் இஸ் அனதர் சீரியஸ் இஷ்யூ. எல்லாருக்குமே தெரியும். இந்தியாலையும் சரி, தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் இன்றைக்கி ட்ரக் இஸ் அ மேஜர் இஷ்யூ. இப்போ அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறவங்கள போய் நீங்கள் சேர்க்குறீங்க கட்சியிலனா, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? 3 மாதத்தில் அந்த கேஸை முடிக்க சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. அது முடியுமா முடியாதான்னு தெரியாது. ட்ரையலில் அவர் ஜெயிப்பாரா? ட்ரையலில் ஒரு வேறு அக்யூட் ஆகிட்டாருன்னா நம்ம ஒன்றும் பேச முடியாது. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். பட் கன்விக்ட் ஆகிட்டாருன்னா மறுபடியும் எலெக்ஷன் வரும். இந்த மினிட் he got convicted, அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிட்டார்னா he will be immediately disqualified. The question is, அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்டவர்களை ஏன் நீங்கள் வந்து கட்சியில் சேர்க்குறீங்க? why are you inducting to the party? ஏன் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஜோசப் விஜய்? இந்த சேர்ற விழா அவர் புஷி ஆனந்த் தலைமையில் இருக்குது. அதன் பிறகு சேர்ந்தவங்க எல்லாரையும் அவர் பார்க்குறாரு. அதில் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டிட்டு வந்தார் முதலமைச்சர். ஏன் இப்படி பார்த்தா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணல? அந்த ஃபோட்டோ ரிலீஸே பண்ணல.
அவர் அன்பாக பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார். விஜயபாஸ்கர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ ஏதோ ஒன்று வந்து ஜோசப் விஜய் நெருடலாக இருக்குல்ல. ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, ரைட்டரா இல்லை? மேபி சூழ்நிலைகளின் கைதிகளாக அவர்கள் இருக்கிறார்களா என்னமோ தெரியாது. ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு பவர் வேணும், மெஜாரிட்டி வேணும். ஏன்னா இது 2 கட்ட கவர்மெண்ட்டாக போய் மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டின்றது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்பர்ஸ் இல்லாததால் நிர்வாகத்தில் நிறைய குறைகள் இருப்பதை நான் கேள்விப்படுறேன். ஆஃபீஸர்ஸை ஃபுல் கண்ட்ரோல் என்னமோ எடுக்க முடியல. ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த நேரமும் கவர்மெண்ட்டு கவுந்துருன்ற உணர்வில் இருக்காங்க. அதனால் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்கன்னு தகவல்கள் வருது. அதனால் மெஜாரிட்டி வந்தால் தான் தன்னால் பீஸ்ஃபுல்லாக ரூல் பண்ண முடியும்னு ஜோசப் விஜய் நினைக்கிறார். பட் அதுக்கு இது வழி கிடையாது. ஏன்னா போட்ட ஓட்டுன்றது ஒரு மாற்றத்துக்கான ஓட்டு. திமுக அண்ணா திமுக வேணான்னு போட்ட ஓட்டு. இப்போ இதே வேலையை நீங்களும் செய்கிறீங்கன்னா என்ன வித்தியாசம்? ஸ்டெபிலிட்டி வேணும், கவர்மெண்ட் நிற்கணும்னா எதுக்காக கவர்மெண்ட் நிற்கணும்? சில அடிப்படையான விழுமியங்கள் இருக்குது. அதையே காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா லெட் த கவர்மெண்ட் கோஸ், எலெக்ஷனுக்கு போவோம். அப்படி தான் வந்து மக்கள் யோசிப்பாங்க நம்ம நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. எலெக்ஷன் இந்த 6 தொகுதி 7 தொகுதி இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா ஒரு 10 தொகுதி கூட வரலாம். அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணுறாங்களா? தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். திஸ் ரூமர்ஸ் ஆர் திக் அண்ட் ஃபாஸ்ட். தெரியல நமக்கு வராங்களா. ரூமர்ஸ்னு ஒதுக்கி தள்ள முடியல. ரூமர்ஸ்னு ஒதுக்கி தள்ள முடியல. எனக்கு தெரியல அவங்க ரிசைன் பண்ணுவாங்களே. உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கும். இந்த மெனி ரூமர்ஸ் திக் அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளையிங். அது சகஜம். பேர்களோட சேர்த்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி. பட் அப்படி நடந்தால் ஆச்சரியம் இல்லை. நடக்குமா நமக்கு தெரியாது. நடந்தால் ஆச்சரியம் இல்லை. சீக்கிரமாக இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா டிசைன் பண்ணுறது, அப்புறம் பேசுறது, அப்புறம் அமைதியாக இருக்குது. இப்போ பை எலெக்ஷனே வந்து இன்னும் 4 மாதம் வரைக்கும் கூட தள்ளி போடலான்றாங்க. ஸோ சென்டர் வுட் ஹேவ் சம் பிளான். அதனால் இது கவர்மெண்ட் வந்து ஒரு அந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதில் இவங்க திரும்ப திமுகலேருந்து இப்படிலாம் பேசுறதுன்றது வந்து அவங்களை இன்னமும் இன்செக்யூரிட்டி பதட்டத்தில் உண்டாக்குது. அது இன்னொன்று ஆஃபீஸர்ஸ் கிட்ட கோஆப்ரேஷன் இல்லைன்னு கேள்விப்படுறோம். ஸோ இதை வந்து இந்த வீக்னஸை வந்து டிஎம்கே நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே கோயிங் ஆன் பெர்சக். அவங்க போய் உடைக்கிறது, ஏடிஎம்கே சுக்கலாக உடைக்கிற வேலையில் இறங்குறாங்க. விச் இஸ் ராங். செய்யக்கூடாது. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ரிசைன் பண்ணுறான்னா பண்ணுறான், என்ன பண்ண முடியும் நம்ம? இல்லை, இப்போது விஜயபாஸ்கர் சேர்ந்தது வந்து நம்ம கரப்ஷன் இதில் அந்த பேஸ்லேருந்து பேசினாலும் இப்போ தாவேகா ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு 35% மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு இலக்கணத்தோடு அந்த கட்சி வந்து வடிவமைக்கப்படல. இன்னும் அந்த வடிவம் வந்து பெறலை. கரெக்ட். நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் மாதிரியான தேர்தலை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேணும். எஸ். ஸோ அதை தெரிஞ்சவங்களே அதில் பழக்கம் உள்ளவங்களை வந்து எடுக்கிறது வந்து ஒரு கட்சிக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க ஸ்ட்ராட்டஜியை பற்றி நானும் ஜெயலலிதாவும் ஏங்க கவலைப்படணும்? உள்ளாட்சி தேர்தல்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வேணும். ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த 8வது உலக அதிசயமாக 9வது உலக அதிசயமாக பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாமலே 2 ஜாம்பவான்களை வீழ்த்திருக்காங்க, 2 மிகப்பெரிய திமிங்கலங்களை வீழ்த்திருக்காங்க, 2 ராட்சசர்கள், அரசியல் ராட்சசர்களை வீழ்த்திருக்காங்க. மிகப்பெரிய சாதனை. ஓட்டு போட்டவனுக்கு யார் எம்எல்ஏனே தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கு சத்தியமாக யார் எம்எல்ஏனே தெரியாது. பெரும்பாலான எம்எல்ஏ கதை அதுதான். இது என்னன்னே புரியல. திமுக அண்ணா திமுக அவங்களால வந்து இதை புரிஞ்சிக்கவே முடியல. பவருக்கு வந்தோன்னே தான் விஜய்க்கு இதோட நெருக்கடி தெரியுது. இல்லை, இப்போ தாவேக்காவுக்கே தெரியும் இது வந்து ஒரு ஒன் டைம் ஒண்டர். இது ஒன் டைம் ஒண்டர். இது மாதிரி நடக்காது, சத்தியமா நடக்காது. அப்பனா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல. அதுக்கு தொடர்றதுக்கான அதுக்காக தான் சார் பண்றாங்க. அதுக்காக தான் வந்து நீங்க கேள்வியிலே பதில் இருக்கு. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இந்த செட்டப் வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க பெரிய ரிஸ்க் வந்து என்னென்னா, ஏடிஎம்கே தான் உங்களுக்கு வல்னரபிள். ஏன்னா ஏடிஎம்கே இஸ் டவுன் அண்ட் அண்டர். 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அந்த கட்சி இருந்தது கிடையாது. 2வது எடப்பாடி யார் வேணால் போங்கன்றார். அவரே வழி அனுப்பி வைக்கிறார். மொத்தமாக அத்தனை பேரும் போனாலும் கூட அவர் தனியாக இருப்பார் போல். அவர் எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை. 2வது இங்கே வந்து பார்ட்டியில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் எம்எல்ஏ எம்பிஸ் எக்ஸ் எம்பிஸ் சிட்டிங் எம்எல்ஏ மட்டும் இல்லை, கேடரே நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா லோக்கல் பாடியில் வந்து அவனுக்கு பதவி வேணும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி மூப்பனார்கிட்ட 96-98 போச்சு இல்லை தமிழ் மாநில காங்கிரஸில். அந்த மாதிரி தான் இது ஓட ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கன்வென்ஷனல் சென்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க லோக்கல் ஏடிஎம்கே டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் நமக்கு தெரியும். தாவேகா ஃபங்க்ஷனரி யார், தாவேகாவே தெரியுமா, தாவேகாரனுக்கே தெரியுமான்னு தெரியல. பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லை. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ். பல விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. ஆனால் லோக்கல் பாடி நாள் கட்சி ஆஃபீஸே ஓப்பன் பண்ணப்படுறது இல்லை. கட்சி ஆஃபீஸே ஓப்பன் பண்ணப்படுறது இல்லை பல நாள். ஒரு கட்சி ஆஃபீஸை திறக்கிறதுக்கு 10:30 மணிக்கு இந்த ரஜினி படம் வரும்போது தியேட்டரில் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த படங்களில் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த பெரம்பூர் ஜோதி அது பேர்னா இதில் வந்து பரங்கிமலை ஜோதியில் திறந்த தலைமையில் நடந்து போவானுங்க. ரஜினி படம் போடும். அது மாதிரி ட்ரிப்ளிகன் நான் பார்த்துருக்கேன். பேரகன் தேட்டர்லாம் ரஜினி படம்னா வந்து பிச்சு ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறின்னு கதவை திறந்தோன்னே ஓடுவாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து
பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆஃபீஸு மூடி கிடக்குது, அதை திறக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆஃபீஸ் மூடக்கூடாதுங்க. 24 hours 365 days திறந்துருக்கணும். இட்ஸ் லைக் போலீஸ் ஸ்டேஷன். கட்சிக்காரன் எப்போ வேணா பிரச்சனை. இப்போ அறிவாலயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மூடினதே கிடையாது, லாக் போடு. ஒரே ஒரு தடவை மூடினாங்க. அது எப்போனா கலைஞர் அரெஸ்ட் அப்போ போலீஸ் உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்ட்டு இழுத்து மூடினாங்க, காலையிலையும் சாயங்காலமும். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அதர் தேன் தட் வந்து அறிவாலயத்தின் கதவுகள் வந்து எப்பயுமே மூடப்பட்டது கிடையாது. அப்படி தான் இருக்கணும். அது வந்து இங்கே வந்து எப்போயா தான் அது திறக்குது. எல்லாமே தலைகீழ போயிருக்கு ஜெயலலினி. எல்லாம் நீங்களும் நானும் பேசின பாலிடிக்ஸ் இல்லை. இப்போது இந்த தாவேக்காவுடைய வெற்றியில் பேசப்பட்டது இங்கே இருந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க தலைகீழாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது தலைகீழாக மாற்றினது வந்து டெம்பரவரி தான், திருப்பி பழைய இடத்துக்கே கொண்டு வரணுன்றது தாவேக்காவே வேலை பார்க்க தான் நான் கேட்குறேன். இருக்கலாம். ஏன்னா வந்து கன்வென்ஷனல் விஸ்டம் இல்லைன்னா, கன்வென்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு மற்ற கட்சியிலேருந்து உங்களுக்கு ஆள் தேவை? இப்போ விஜய் ரசிகர் மன்றம், அவர் விஜய் நற்பணி மன்றத்தில் 10, 15, 20 வருஷமாக வேலை செஞ்சவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு ஒரு அலிகேஷன் எழும்புது. எனக்கு தெரிஞ்சு அது தவிர்க்க முடியாது. அந்த டீமை வச்சுக்கிட்டு விஜயால் இன்றைக்கி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க வேற, இது வேற. நீ கீழே கிரவுண்டில் டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணணும்னா ஒன்று ஏடிஎம்கே வேணும். 10 டி நகரில் வந்து நீங்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு 10 கவுன்சிலர் போஸ்டிங் அங்கே இருக்குது, ஃபேஸ் பண்ணணும்னா விபி கலைராஜன் வேணும். உங்கள் தாவேகாலை வச்சு நீங்கள் டி நகரில் இருக்கக்கூடிய திமுகவில் யார் XYZ அவங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நியர்பை கோச்சிங் சென்டர் வந்து ஏடிஎம்கே. அதான் ஆதவ் தெளிவாக சொல்கிறார்ல, அதிமுக தான் எங்கள் தாய் ஸ்தாபனன்றாரு. தாய் ஸ்தாபனத்தை மகன் ஸ்தாபனம் விழுங்குது அப்படியே. வலியது எஞ்சும், அவ்வளோதான். நீங்கள் இது வந்து அவங்க விழுங்குறத வந்து நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. அது எடப்பாடியோட தப்பு. என்ன லீடர்ஷிப் கொடுத்தாரு? கண்டினியூஸாக தோல்வி தான் உங்களுக்கு. இன்னொன்று ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு கவர்ச்சி மிகு தலைவர்கள் வேணும். இது 9 வருஷம் வண்டி ஓடினதே ஆச்சரியம். ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அவர் கைவிட்டுட்டார். புதுசாக ஒருத்தர் வராரு, சரிஷ்மா இருக்குன்னு போது அந்த பக்கம் போகிறாங்க. அது எவ்வளோ நாள் போகுறது போக தான் தெரியும். அதனால் பொறுத்து பார்ப்போம். நினைவும் கற்று வரைக்கும் நன்றி சார், நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கொலகாரனை தான்ல பார்க்க. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.